Hello friends, welcome to my channel Ungu. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம இந்த சாரியில் இருந்துட்டு மாமண்டட்ரு காம்போ வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி மாமோட ட்ரெஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து குழந்தையோட ட்ரெஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல கீழே ஃப்ரில் இருக்க மாதிரி மேலேயும் ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி மாடல் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கல. ஸோ சேம் அந்த மாடல் தான். இப்போ ஃபோல்டட் ஏஜ் ஓப்பன் ஏஜ் மார்க் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் வந்து ஃபோல்டட் ஏஜ்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஃபோல்டட் ஏஜ்ல இருந்துட்டு ஷோல்டர் விட்த் வந்து 4 inches, நெக்கோட விட்த் வந்து 2 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட டெப்த் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கிராஸ்லேயும் எடுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 2.5 inch எடுத்துக்கிறேன். இங்கே கிராஸில் இதே மெஷர்மெண்ட்னா ஒரு 3 inch வரும். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மேலேருந்து கீழே 2.5 inch நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் நெக் போட்டு விட்டுக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் ப்ளீட் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வீ நெக் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வீ நெக் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் அந்த ப்ளீட் வைக்கிற டிசைன் வரும்போது. இப்போ ஷோல்டர் பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல, அதில் இருந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு நான் 4 inches மார்க் பண்ணிக்கிறேன். தென் செஸ்ட்டோட அகலம் வந்துட்டு நான் 7 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆம்ஹோலோட கர்வ் வந்து ஒரு ஸ்கொயர் மேக் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கர்வ் வந்து போட்டு விட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம வெயிஸ்ட்டோட ஹைட் வந்து எடுக்கணும். நம்ம 10 inches எடுத்துக்கலாம். நீங்கள் 10லேருந்து 12 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 years வரைக்கும் நீங்கள் 10 inches வரைக்கும் 10 inchesலேருந்து 11 inches வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் வெயிஸ்ட்டோட ஹைட்டை. ஓகேவா, நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால ஒரு 5 inches எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ 15 inches வந்து 5 inches வந்து நம்ம ப்ளீட்டுக்கு. ஓகேவா, நார்மலாக நீங்கள் ப்ளீட் வைக்காமல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10 inches போதும். நான் ப்ளீட் வைக்க போகிறேன்றதுனால 15 inches எடுத்துக்கிறேன். அந்த 15 inches பாயிண்ட்டுக்கு சைடில் வெயிஸ்ட்டோட அகலம் எடுக்க போகிறோம், இடுப்போட அகலம். நான் சேம் அதே 7 inches வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டாப் பீஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெடி ஆகிடும். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எப்போயுமே சேம் நெக் டெப்த் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு மேலே கீழே வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அதே ஃபோல்டர்லேயே அப்படியே கீழே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படியே நம்ம 23 inchesக்கு ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து வச்சுக்க போகிறோம். இதில் வந்து 20 inches வந்து நார்மலாகவும் 3 inches ப்ளீட்டுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோல்டட் சைடில் இருந்துட்டு 7 inches வெயிஸ்ட்டோட மார்க் எடுத்துகிட்டு அப்படியே லைன் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கீழேயும் ஒரு 2 inch நான் கார்னரில் கட் பண்ணி ஒரு வளைவு கொடுத்துக்க போகிறேன். ஸோ 2 ஸ்கர்ட்டும் செப்பரேட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பார்த்துட போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ளீட் வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு தேவையான ஹைட் என்ன 10 inches, நம்ம 5 inches எக்ஸ்ட்ரா தானே எடுத்திருக்கோம். எனக்கு வந்து டயக்னலாக ப்ளீட்ஸ் போகணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். 10 inches டாட்டுக்கு நேரம் ஒரு லைன் போட்டுட்டு கீழே 15 inches கார்னர் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு விட்டுக்க போகிறேன். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து டயக்னலாக போகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம 10 inches மட்டும் போதும். நான் பேக் பீஸ்க்கு வந்து அந்த ப்ளீட் வைக்கல, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் வைக்க போகிறேன். ஸோ நான் பேக் பீஸ் வந்து கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு நம்ம 20 inches தானே ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இப்போ ஒரு 3 inchesக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங்கான ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி சீல் பண்ணிக்க போகிறேன். ராங் சைடில் பார்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் சீல் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து சூப்பராக ஒரு ப்ளீட் வந்து வச்சு தைக்க போகிறோம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ கீழே ப்ளீட் வச்சு தைக்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி மாமோட ட்ரெஸ் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து ஸ்லீவும் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். நீங்கள் அதுவுமே இதுக்கு இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்குமே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்டரோட ஒரு சைடு சீல்டாக இருக்கும், ஒரு சைடு ரா எட்ஜாக இருக்கும்ல, அந்த ரா எட்ஜை இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட்டோட பாட்டமில் வச்சு அந்த 3 inches கிளாத்தை மட்டும் ப்ளீட் வச்சுட்டு வர போகிறோம். கீழே இருக்க ஸ்கர்ட் பீஸ் வந்து ப்ளீட் வைக்க வேண்டாம். ஓகேவா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ளார் ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பேக் சைடு ஸ்கர்ட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த ப்ளீட்டை மட்டும் அப்படியே கீழ் பக்கமாக பார்த்து விட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கு போகிறோம்.
இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரொம்பவே பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய புது புது டிசைன்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம டாட் வைக்கிறதுக்கு சாரி அதுக்கு பேர் என்ன, கேதரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் மட்டும் அப்படியே சும்மா போட்டு விட்டுக்கு போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட் இருக்க மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ த்ரெட்டை 2 பிரித்தோம் அப்படின்னா மேலே நூல்லேருந்து வர த்ரெட்டு, கீழே பாபின் கேஸ்லேருந்து வர த்ரெட்டு கிடைக்கும். பாபின் கேஸ்லேருந்து வர த்ரெட்டை மட்டும் பிடிச்சி விட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும் கேதர்ஸு. இது கரெக்டாக 10 inches நம்ம பேக் பீஸ் இருக்குல்ல அதை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு சென்டரில் மட்டும் கேதரிங் வரும், சைடில் கேதரிங் வராது. ஸோ அதுக்காக அது மாதிரி டயக்னலாக நான் வந்து போட்டு விட்டேன். இது கொஞ்சம் ஸ்கர்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ நான் அதை வந்து ஸ்கர்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது நான் சொல்கிறேன் எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்தது, நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த ப்ளீட்ஸ் வச்சதுக்கு மேலே அப்படி நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஒரே ஹைட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸில் டாப் பீஸில் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பேக் பீஸ்க்கு நம்ம ஹூக் அட்டாச் பண்ணணும். நான் ஒரு 3 to 3.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு அந்த அளவுக்கே ஒரு ஹைட் இருக்க மாதிரி பார்த்துட்டு ஸ்கொயர் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஜிப் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபீடிங் குர்த்திஸ்க்குலாம் நான் வந்து எப்படி நம்ம பிரின்சஸ் கட் இருக்குல்ல அந்த பொசிஷனில் எப்படி ஜிப் அட்டாச் பண்ண சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது அப்படியே அந்த ஸ்கொயர் பீஸை மட்டும் சென்டராக அந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணி நடுவில் அந்த கேப் இருக்குல்ல அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்கொயர் பீஸை மட்டும் ராங் சைட் பார்த்து பரட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே நமக்கு அந்த ஹூக் வைக்கிற அந்த வி பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஹூக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் பண்ணுற ஸ்டெப்பில் நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணல, ஸோ அதுக்காக ஒரு 1 inch கிளாத் எடுத்து அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நான் பிக்னஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த ராயேஜ் மேலே ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வரோம்ல, இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்கிற அந்த ப்ரொசீஜர் வரும்போது நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில். அந்த மாதிரி நிறையா நம்ம பிளான் பண்ணாமல் அங்கங்கே டிப்ஸ் கொடுப்போம்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக கீழே மேலே அட்டாச் ஆகலான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே திருப்பி விடாமல் டாப் பீஸ் அப்படியே ராங் சைடு பரட்டி போட்டுக்கோங்க. பரட்டி போட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே தானே வச்சு தச்சுருக்கோம், அந்த கிளாத்தை அப்படியே பரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ பரட்டி விடுறோம்ல அந்த 1 inch கிளாத்தை பரட்டி விடுற கிளாத்தோட கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அப்படியே கீழே கூடி பரட்டி விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச்சிங் விழுகாது. அதே மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக நெக்லைன் கிட்ட அப்படியே தூக்கிட்டு தெரியும், அந்த பைப் லைன் மாதிரி தெரியும் அங்கங்கே. ஸோ அப்படி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக அவுட்புட் வந்து கிடைக்கும். முக்கியமாக நம்ம ரவுண்ட் நெக்லைன் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு நம்ம. ஓகே, இப்போ ஆம் ஹோல் இருக்குல்ல, நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம இப்போ நெக்லைனுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி சேம் மெத்தடில் கூட நீங்கள் ஆம் ஹோல் 2 சைட்லையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப குட்டியாக மடிக்க வரும், எனக்கு 1/4 inch குட்டியாக மடிக்க எனக்கு தைக்க வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, எக்ஸ்ட்ரா கிளாத் நிறையவே இருக்கும், நம்ம அங்கங்கே கட் பண்ணி விட்டது ஈவன் அவுட் பண்ணி விட்டது நிறைய கிளாத் இருக்கும், அது தூக்கி போடாமல் வச்சுருந்து நீங்கள் நெக்லைனுக்கு ஃபினிஷ் பண்ண மாதிரியே 2 சைடு ஆம் ஹோலுக்கு பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்டிச் பண்ண வரும் அப்படின்றதுனால குட்டியாக ஒரு 1/4 inch டபுள் ஃபோல்ட் பண்ணி ராங் சைடில் பார்த்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்கர்ட் பீஸோட சென்டரை வந்து டாட் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட் இருக்கலாங்க, அதில் கரெக்டாக அந்த கேதர் வருதுல்ல அந்த பாயிண்ட்டை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே அந்த நம்ம கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நீட்டாக நமக்கு வந்து அங்கங்கே இந்த இடத்துல தான் நமக்கு ப்ராப்ளம் வரும், ஏன்னா ப்ளீட்டும் அங்கங்கே வரும். ஸோ இந்த மாதிரி கையிலே நீங்கள் நீட்டாக பிரித்து விட்டு இந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க.
ப்ளீட்ஸ் வந்து சைடில் போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் போடுற பிளேஸில் மட்டும் கொஞ்சம் டயக்னலாக வரும், கிராஸில் வரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே நீட்டாக அந்த பொசிஷனில் மட்டும் வச்சு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே ஈவனாக டிவைட் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு இந்த மாதிரி வேஸ்ட்லைன் அட்டாச் பண்ணிட்டு பேக் பீஸ்க்கும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேக் ஷுர் தட் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? அது கண்டிப்பாக முக்கியம். அப்படின்னா தான் நம்மளை வந்து விரித்து விடும்போது நமக்கு நீட்டாக அவுட்புட் வந்து கிடைக்கும். மாமோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். ஃப்ரண்ட்டில் வந்து 4 ஃப்ரில் வச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு சிங்கிள் சேரில் வந்துட்டு நம்ம எவ்வளோ சூப்பரான ஒரு யூனிக்கான 2 டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே ஆர்ம் ஹோல் வரோம். ஆர்ம் ஹோலில் உங்களுக்கு எப்பயும் எடுக்கிற இன்ச்சஸை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ நம்ம கரெக்டான இன்ச்சஸ்னால் அப்படியே இப்போ ஆர்ம் ஹோலில் சீட் ஆகும்ல. ஸோ நம்ம ஸ்லீவ்லெஸ் போடும்போது உறுத்தும். ஸோ 1 இன்ச் கீழே எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைங்க தானே, ஸோ போட்டுப்பாங்க. ஸோ அப்படியே ரெடி லென்த் வரைக்கும் நீங்கள் வேஸ்ட்டுக்கும் ரெடி லென்த் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நாட் வேணும் அப்படின்னா நிறைய வீடியோஸில் நாட் எப்படி சைடில் அட்டாச் பண்ண சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாகவே புரியும். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஏலைன் குர்த்தி ஃப்ளோர் லென்த்தில் வரும். அந்த ஃப்ரண்ட்டில் ப்ளீட் வச்ச மாதிரி சைடில் பஃப் ஸ்லீவ் வச்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட் நீங்கள் இதுக்கும் பஃப் ஸ்லீவ் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மாமோட ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதில் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும் என்கிட்ட அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அங்கே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கூடிய சீக்கிரம் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அங்கே டேரெக்டாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே, உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. ஓகே, டாட்டா பாய்.